வணக்கம் மகளே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி ரெக்கிங் க்ரூ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த பட்டிஸ்டாவோட ஆக்ஷன் காமெடி படங்கள் பூராத்தையும் பிரைம் தான் வாங்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு. வாரம் வாரம் ஒரு படமா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துல நம்ம பட்டிஸ்டாவோட இணையறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசன் மோமோ. இந்த ரெண்டு பேர் இணையறாங்க அப்படின்னும் போதே ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் பிளாக் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டீசென்டான ஆக்ஷன் மூவியா இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா இந்த ரெண்டு முரட்டு பிள்ளைகள் சேர்ந்து தன்னோட அப்பாவோட சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்குறது அப்படின்ற தீம்ல தான் இந்த கதையை நகருது. வால்டர் அப்படின்றவர் தான் இவங்க ரெண்டு பேரோட அப்பா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு வண்டி இடிச்சு அவர் வந்து செத்து போயிடுறாரு. அந்த சாவுக்காக ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்னோட பிரதரான ஜேசனை வந்து பட்டிஸ்டாவோட ஒய்ஃப் இன்வைட் பண்றாங்க. சோ அந்த இறுதி சடங்குல வந்து எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஜேசன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. தன்னோட அப்பா வந்து சாதாரணமா இறக்கல, அதுக்கு பின்னாடி ஏதோ மர்மங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மர்மங்கள் என்ன, அந்த மர்மத்தை வந்து இந்த அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கினாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றது அந்த படத்தோட கதை. ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஏகப்பட்ட சீக்வன்சஸ் ரொம்ப சூப்பரா கோரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. அதுலயும் பட்டிஸ்டா அண்ட் ஜேசன் இவங்க ரெண்டு பேருமே பக்காவான ஒரு ஆக்ஷன் ஹீரோஸ். ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் சீன்ஸ், அதாவது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேண்டரா இருக்கட்டும் அண்ட் சண்டைகளா இருக்கட்டும், அது எல்லாமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. அந்த ஃபேமிலி செட்டப்பே ஒரு மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க அப்பாவோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள், அது ஏதோ ஒரு பயங்கரமான கான்ஸ்பிரசி அப்படின்ற மாதிரி தான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா தான் போச்சு. பட் போக போக ஒரு வழக்கமான ஒரு ரீசனிங் அப்படின்ற மாதிரி போச்சு. அதை சுத்தி இருக்கக்கூடிய மர்மங்கள், நிகழ்வுகள், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சீக்வன்சஸ் அதெல்லாமே கொஞ்சம் ரொட்டீனா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிச்சிருக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். பெருசா புதுமை அப்படின்றது இல்லைனாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாட்சா தான் இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா அடல் சீன்ஸ் அப்படின்றதெல்லாம் இல்ல. சின்னதா லிப்லாக் சீன்ஸும் அண்ட் கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.